வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா அதிகாரிக வீட்டுக்கு வராங்க. நம்ம மகாட்ட உங்கள் வளையலை யார் எடுத்தது சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது தெரியுமா அவங்கள பற்றி அப்படின்னு கேட்க நேரம் நம்ம திவ்யா சொல்லு மகா, உண்மையை சொல்லு, அப்போ தான் அந்த திருடனை கண்டுபிடிச்சி அடி சாத்த முடியும் அப்படின்னு நம்ம திவ்யா சொல்ல நேரம் அது வேற யாரும் இல்லை, தினேஷ் தான். இது காவிரி கட்டக்கு இருக்க வளையல் என்னுடைய வளையல் தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காவேரி பலார்னு தினேஷுக்கு கன்னத்தில் அரைகிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் திருந்துட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் கூட இருந்ததே நான் அருவருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் திருடனாக தான் இருக்கிறீங்க. போயும் மகாக்க வளையலை எடுத்து திருடிக்கிட்டு அவளோட பேக்கில் வச்சு திருட்டுப்பட்டதை கிட்ட பார்த்துருக்கேன்னா உன்னையெல்லாம் மனுஷனே கிடையாது, வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லாங்க. எங்கே போகிறது, இப்போ நாங்கள் கைது பண்ண தான் வேணும். ஏன்னா திவ்யா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மகாவோட வளையலை திருடை இவன் தான் அப்படின்னு மகாவும் சொல்லியாச்சு அப்படின்னு அந்த இடத்துல கையும் களவுமா நம்ம தினேஷை கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதை பார்த்து மொத்த குடும்பமும் மகா இந்த தப்பை செய்யலை, மகாவோட வளையல மாப்பிள்ளையே திருடி நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம கஜேந்திரன் ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க. எப்படியாவது அந்த மகாவை கல்யாணம் பண்ணி என் மனைவி ஆக்கிக்கிடணும், அப்போ தான் அதிர்ஷ்டம் திரும்ப வரும், எம்எல்ஏ பதவியும் தக்க வைக்கணும்னா வேறு வழியே இல்லை, அவளை தேடி போகணும், அவள் எங்கே தான் இருப்பா அப்படின்னு எஃப்எம் போட்டு கேட்டால் அங்கே திருக்குமரனும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா மகாவும் பேசின விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தனித்தனியாக தான் இருக்காங்க. இப்போ ஈஸியாக மகாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், அவளை கடத்தினா கூட யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆள் இல்லை, அப்படின்னா ஈஸியாக கொண்டு வரணும், அப்போ கூடிய சீக்கிரம் கொண்டு வந்தால் தான் நான் அதிகாரிகிட்டேருந்து தப்ப முடியும், என்னோட எம்எல்ஏ பதவியும் கிடைக்கும், அதுக்கு இப்போவே சென்னைக்கு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா வீட்டுக்கு நடந்த விஷயத்த அவளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தினேஷை பார்த்து கொந்தளிக்கிறாங்க. யாரோ இந்த வீட்டில் இருந்து மகாவை வெளியே தள்ளதுக்கு தான் அவள் பேக்கில் இந்த வளையலை தூக்கி வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் யார் இந்த திட்டமிட்டு செய்த சதி, யாரோட சதியினால் மகா வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு கொந்தளிக்கிறாங்க. எனக்கு தெரியும் மகா எவ்வளோ நல்லவ, அவள் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு திவ்யா மகாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இங்கே நான் வந்த விஷயமே மகாவுக்கு வளையல ஒரு திருடை திருடி அவளுக்கு தலையில் அடித்து போட்டுட்டு போயிட்டான். அந்த திருடனை கையங்களவும் பிடிக்க போன வாரம் தான் நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன், அதை விசாரிக்க அதிகாரிக வராங்க அப்படி சொன்னோன்னே இந்த வீட்டுக்கு அதிகாரிக வராங்களா, என்ன பிடிச்சி மகாவோட வளையலை திருடிக்கிட்டு தலையிலையும் அடிச்சுட்டு போனால் அந்த திருடனை பற்றி விசாரிக்க தான் அதிகாரிக இப்போ வராங்களா அப்படின்னு சொன்னோன்னே கையங்களவுமா நம்ம சிக்கிடக்கூடாது, அப்படிங்கிறது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தினேஷ் நம்ம என்னென்னா இவ்வளோ வெளியே தரலான்னு பார்த்தா, ஆனால் இவன் நமக்கு ஒரே வச்சுருவா பொருள் இருக்க. திவ்யாவும் மகாவும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறது வரை நம்மளால் அந்த மகாவை வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு இப்போ நம்ம இங்கேருந்து கம்பியை நீட்டி ஆகணும், இல்லாட்டினா நம்ம கதை அதோ கதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரமே அதிகாரியாக வராங்க. வாங்க சார், இதுதான் மகா, இவட்ட தெளிவாக கேளுங்க, அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்து அப்படின்னு சொல்ல நேரம். சொல்லுங்க மகா, அன்னைக்கு என்ன நடந்து? நான் வந்துட்டேன் சார், என் தலையில் உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுட்டு என் வளையலை திருடிட்டு போனான், அந்த திருடன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டிலே இருக்கான் அப்படின்னு நம்ம தினேஷை கையை கட்டுறாங்க. மகா தினேஷ் அரண்டு போகிறாங்க. என்ன அப்போ எனக்கு தந்த வளையல் மகாவோட வளையல் தானா அப்படின்னு அந்த இடத்துல காவேரி கொதித்தெழுந்து நம்ம தினேஷை அடின்னு வெளுக்கிறாங்க. இந்த பாரு, இன்னும் நீ திருந்தலை, உன் கூட இருக்கிறதே நான் அருவருப்பாக இருக்கேன், இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துக்கிட்டு உனக்கு ஏண்டா இந்த புத்தி, நீ திருந்தவே இல்லைல்ல அப்படின்னு தாத்தா பாட்டியை கொந்தளிக்கிறாங்க. அப்போ மகாவோட வளையலை திருடிட்டு மகா எங்கே உன்னை போட்டு கொடுத்துருவா, நீ வளையல் கேட்டிருப்பா, நீ அந்தால இந்த வளையலை எடுத்து மகா பேக்கில் போட்டு அவளை திருட்டு பழிக்கிட்டே நீ அனுப்ப பார்த்தியாக்கும் அப்படின்னு அந்த இடத்துல மொத்த குடும்பமும் தின்னுக்கிட்டுறாங்க நம்ம தினேஷை. அதோட பார்த்தோன்னா இப்போ தெரிஞ்சுதா யார் திருடை யார் நல்லவங்கன்னு, இது ஒன்றுமே போதும், மகாவை மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகாவை அப்படியே தலையில் தூக்கி வைக்கிறாங்க நம்ம திவ்யா. அதோட பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட
அதிகாரிங்க இல்லை திவ்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால கண்டிப்பாக இவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதான், இவர் ஒரு திருடன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம காவேரி அவங்க அந்த வளையலை தூக்கி மகா இது உன்னோட வளையல் உன்கிட்ட தான் இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் புருஷன் திருடிக்கிட்டு ஒன்று ஒரு திருட்டு பழியை கட்டி இப்படி வந்து அனுப்பியிருப்பானா, இவையெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தூரில் கொந்தளிச்சு நம்ம மகாக்கு கையில் அந்த வலையெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. இப்போ கூட அக்கா நான் மாட்டி விடணும்னு பார்க்கல, இவர் தான் எடுத்துக்கிட்டு என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டாரு, ஆனாலும் நான் வந்து இவரை எப்படி மாட்டி விடணும்னு நினச்சேன், ஆனால் திவ்யாக்கா மறைக்காமல் உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து சொன்னதுனால தான்க்கா சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் நீ சொன்னது நல்லது தான், இல்லட்டா இவரை என்ன எனக்கானாமல் என் கூடயே இருப்பார், இவர் திருந்தவே மாட்டார் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவேரி வந்து கலங்குறாங்க. அக்கா கவலைப்படாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து சொல்லுறாங்க. நம்ம மகாவுக்கு ஆதரவாக திவ்யா பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இவர் திருடிக்கிட்டு மகா மேலே பழிய போட்டு அனுப்ப பார்த்துருக்காரு, நான் நினச்சேன் இப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கோம் அப்படின்னு, மகா நல்லவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதிகாரியை தினேஷை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு வந்து வராங்க. அப்போல்லாம் நம்ம திவ்யா சொல்கிறாங்க, இந்த மகாவோட வலையில் அன்னைக்கு திருடினது நம்ம அத்தையோட கணவர் அந்த தினேஷ் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க. என்ன காவேரி அத்தையோட கணவர் தினேஷா இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அந்த மனுஷை திருந்துவாருன்னு கம்பெனியில் வேற ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன், ஆனால் அந்த மனுஷன் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காரு, அதுவும் மகாவோட வலையில் திருடிட்டு அவளை திருடி பட்டம் கட்டி வீட்டை விட்டு அனுப்பப்பட்டிருக்காரு, இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம திரு. அதே நேரத்தில் நான் மகாவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து மகாவை பார்க்குறாங்க. தன்னுடைய மனைவி லட்சுமி தான் மகாவாட்டு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் என்னை விட்டு இவள் விலகி போனாலும் கண்டிப்பாக என்னக்கிட்டே தான் கடவுள் வந்து இருத்திருக்காரா, நான் இவளை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேன், ஆனால் என்னோட வீட்டில் தான் இருந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. மகா மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை திவ்யா வச்சுருக்கா, மகா வந்து எனக்கும் அவ்வளோ பிடிக்கும், அப்படின்னா எனக்கும் திவ்யாவுக்குள்ள உறவு கல்யாணம் நடக்குமோ என்னதோ, ஆனால் இந்த மகா வந்து என் மனசில் அப்படி இருக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், உங்களுக்கும் திவ்யாக்களுக்கும் இந்த வந்து எந்த பிரச்சனையும் வராமல் கல்யாணம் நடக்கணும்னா நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம 2 வருஷத்துக்கும் நடந்த கல்யாணம் விஷயம் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியாது, தெரிஞ்சால் அவ்வளோதான், உங்கள் 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்குதே உங்கள் 2 பேர்த்து கல்யாணத்தில் தான் இருக்குது, அதை வந்து நான் வச்சிடக்கூடாது, நான் அதனால் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை மகா நீ இங்கே தான் இருக்கணும், எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக நீ வந்த பிறகு தான் இருக்காங்க, அவங்க மனசில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும்னா நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும் மகா, எங்கள் அம்மாவுக்காக நீ இங்கே இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மகாவால் தட்ட முடியலை. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ தான் என் வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிக்கதான் வந்தது, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம 2 பேர்த்தையும் எப்படி வந்து சேர்த்து வைக்குது பார்த்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து சந்தோஷப்படுறாங்கங்க.